திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து நிறைய என்னைய கேலி பண்ணுவாரு ஜாலியா அண்ணங்கிற உரிமையில. அப்படி ஒரு கேலி பண்ணும்போது இந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்தை, அவர்களுக்கு கிடைத்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே அப்படின்னாரு. அவருக்கு அவ்வளவுதான் ரஜினிகாந்த் வருவார் நினைச்சிட்டு அப்படின்னு. ஆனா அவருக்கு வந்து அப்ப அந்த இது எழுதும் போது ஒண்ணு தெரியல, அவர்கள் பாஜக எதிர்பார்த்தது திரையில் வரக்கூடிய அண்ணாமலை, ஆனா அவர்கள் கிடைச்சது தலையில வந்து நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. அத வந்து அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தானே, சர்ப்ரைஸ் தானே, ஒரு என்ன பண்ணுவாரு பூரா பீதியிலே இருக்கிறாங்க. நம்ம சினிமாக்கெல்லாம் சொல்ற மாதிரி வந்து உள்ள லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவர் மாட்டு போயிட்டே இருக்கிறாரு. பல பேருடைய முகத்துல இருந்து சில பாவங்களையும் வார்த்தைகள்ல இருந்து சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வந்து அவர் அடுத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்கிறவர். அந்த மரவக்குறிச்சி பிரச்சாரத்தில் சொன்னார் பாருங்க, இத மாதிரி பல பேரை தலையில கட்டி தொங்க விட்டு பார்த்திருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எதையுமே கறக்க முடியல. நம்ம கூர்ந்து பாக்குறோம், ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா ஆனா சரினா சொன்னாரு. என்ன ஒண்ணுமே கறக்க முடியல, எப்படி அதை கறக்க அப்படின்னா காலமாட்டுல பாலை கறந்துடலாம் போல தலைவன் தகவலை கறக்க முடியாது. நானும் எவ்வளவுதான் நூல் விட்டு பார்ப்பேன், அது வந்து அசராம் அப்படி நிப்பா. அப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வந்து நிறைய இளைஞர்களை வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னோடனே பாஜக அதிர்ந்ததற்கு இணையாக தமிழகம் அதிர்ந்தது. அதுல வந்து எந்த குழப்பம் இல்ல. என்னங்க அப்படின்னு ஒரு இது எப்படிங்க இது வந்து சரியா இருக்குமான்னு புரியவே இல்லை. ஏதோ நான் போய் மாத்தின மாதிரி என்கிட்ட 100 பேர் துக்கம் கேட்க ஆரம்பிச்சா. என்னங்க இப்படி ஆகி போச்சு, என்னங்க இப்படி, உனக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கேன், நீ இதை பார்த்து. இதுல வேற இந்த சோசியல் மீடியா இருக்கிற அந்த வார் ரூம் வேற இருக்கு பாருங்க. அவங்க ஒரே கன்ஃபியூஷன் இருப்பாங்க, இது நம்ம ஆளா எதிராளா அப்படி தெரியாம உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வேற ஒரு பஞ்சாயத்து கொண்டு வச்சுட்டு நான் தம்பி சொல்லுவேன், நம்மள என்னப்பா சாண்ட்விச் மாதிரி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் போனா இவங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கம் போனா அவங்க அடிக்கிறாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே திரு வினோஜ் அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் காங்கிரஸ்காரனும், நான் ஒரு தேசியவாதி, இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்லை. நாடு நல்லா இருக்கிறதுக்காக யார் வந்தாலும், ஒருவேளை திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தா கூட அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. அதுல வந்து என்ன வந்தாங்க வரமாட்டாங்க, உங்களுக்கு பெரிய தைரியமா இருக்கீங்க நீங்க, அதனால அந்த கை தட்டுவீங்க. ரைட்டு.